ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் நந்தூஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். ஊட்டி கொடைக்கானல் சுற்றுலா போகணும் அப்படின்னா ஒரு கணிசமான பட்ஜெட் இருந்தால் மட்டும்தான் ஊட்டி கொடைக்கானல்லாம் போய் சுற்றி பார்க்க முடியும். இதே கம்மி பட்ஜெட்டில் 500,000 இருந்தால் போதும் நம்ம ஒரு சில இடங்களுக்கு சுற்றுலா போக முடியும். அதாவது ஏழைகளின் ஊட்டின்னு சொன்னோன்னா ஏற்காடு ஏலகிரியை சொல்லலாம். இதில் ஏற்காடு சுற்றுலாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த ஏற்காடை பொறுத்த வரைக்கும் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு அதிகமான பட்ஜெட்டே தேவையில்லை. ரொம்ப குறைவான பட்ஜெட்டில் குடும்பத்தோட போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட முடியும். அப்படிப்பட்ட இடம் தான் ஏற்காடு சுற்றுலா. எந்த பக்கம் திரும்பினாலும் பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய காடு, மலைகள், பள்ளத்தாக்குகள், சில்லுன்னு வீசக்கூடிய அந்த காற்று, இது எல்லாமே நம்மளை வேறொரு உலகத்துக்கு கொண்டு போயிடும். அந்த மாதிரி இருக்கும் ஏற்காடு. சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏற்காடுக்கு சேலத்திலிருந்து அடிக்கடி பஸ் வசதி இருக்கு. பைக் வசதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சுற்றுலா இடம் தான் இந்த ஏற்காடு. நம்ம மேலே ஏற ஆரம்பிக்கும் போதே மிளகு, காப்பி தோட்டம் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஏற்காட்டில் தான் இருக்கோமா அப்படிங்கிற அளவுக்கு டவுட் வரும். அந்த அளவுக்கு இருக்கும் ஏற்காடு. அதாவது கேரளா, மூணாரில் இருக்கக்கூடிய ஃபீல் நமக்கு கிடைக்கும். பொதுவாக இந்த ஏற்காட்டுக்கு எப்போ போகலாம் அப்படின்னா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் போனோம் அப்படின்னா மழை பெஞ்சு பச்சை பசியர்னு இருக்கும். இதே நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் போனோம் அப்படின்னா அதிகமான குளிர் இருக்கும். நல்லா குளிரை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டைமில் போகலாம். ஏற்காட்டுக்கு மே மாதத்தில் வந்தோம் அப்படின்னா கோடை விழா நடைபெறும். அந்த டைமில் ரொம்ப சூப்பராக இருக்கும். பொதுவாக ஏற்காட்டில் நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ நம்ம ஒரு நாளில் சுற்றி பார்த்துட்டு வர மாதிரியான ஒரு சில இடங்களை நான் சொல்கிறேன். ஏற்காடு மெயின்லேயே ஏரி இருக்குது. படகு சவாரி போகலாம். டிக்கெட் பார்த்திங்கன்னா 150, 500ன்னு இருக்குது. நம்ம போகக்கூடிய ஆளுக்கு ஏற்ற மாதிரியும் படகுக்கு ஏற்ற மாதிரியும் டிக்கெட் வாங்குவாங்க. படகுக்கு பக்கத்துலேயே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பார்க் இருக்குது. அங்கேயும் நம்ம ஈவினிங் டைமில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். போட்டிங்கில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா கிளியூர் நீர்வீழ்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு அருவி வரும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 150 படிக்கட்டு கீழே இறங்கி போனோன்னா அந்த அருவியை பார்க்க முடியும். தண்ணி வருதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அருவிக்கு போகிறது ரொம்ப நல்லது. அடுத்து அங்கே பக்கோடா பாயிண்ட்டு, லேடி சீட் வியூ பாயிண்ட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. இது நார்மல் வியூ பாயிண்ட்டு தான். பனிப்படர்ந்த பள்ளத்தாக்கை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து பக்கத்துலேயே ரோஸ் கார்டன் இருக்குது. அதையும் பார்த்துட்டு வந்துட முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.